செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். பல மாவட்டங்களில் கனமழை காரணமாக நாளை தினம் பண்ணால் பள்ளிகள் கல்லூரிகள் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் விட ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. முக்கியமான மாவட்டங்கள் நம்ம இது சொன்னது போலவே தான் முன்கூட்டி நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் நம்ம சொன்ன 3 மாவட்டங்கள் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. கடலூர் மாவட்டம் வந்துச்சு, விழுப்புரம் மாவட்டம் வந்துச்சு, அந்த சேலம் மாவட்டம் வந்துச்சு. அதே போல் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கனமழை இருந்துட்டு இருக்கு. கடலூர் மாவட்டம் முக்கியமான மாவட்டங்கள். கடலூர் பார்த்தீங்கன்னா இப்போ மணி 1 மணி அளவில் பார்த்தீங்கன்னா இப்போ மத்தியானம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தா தண்ணி தேங்கி இருக்கு. முட்டி கடலூர் பார்த்தா தண்ணி தேங்கி இருக்கு. முக்கியமாக கடலூர் முழுக்க அப்படியே இருந்துட்டு இருக்கு. அந்த மாவட்டம் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அது இல்லாமல் விழுப்புரம் மாவட்டம் அண்ட் சேலம் மாவட்டத்தில் கனமழை இருக்குது. அந்த திருவண்ணாமலை மாவட்டம் அண்ட் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் முக்கியமாக உங்களுக்கு ரெயின் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீலகிரி மற்றும் உங்களுக்கு கோவை மாவட்டத்தில் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் எந்தெந்த மாவட்டங்களுக்கு லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது, அந்த மாவட்டத்தில் என்ன அப்படின்னு பார்த்தாலும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கௌதம் மீடியா சேனலில் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்கப்பா. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுமா இதுதான் அந்த வாட்ஸ்அப் சேனல் குரூப். ஸோ மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. இல்லை உங்களால் ரெயின் அப்டேட்ஸ், ஆஃப் எக்ஸாம் அப்டேட்ஸ் எல்லாமே வரப்போகுது. ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேப்பா. இப்போ நான் சொன்ன மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம், சேலம், நீலகிரி மற்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுச்சேரி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இன்றைக்கி லீவ் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணகிரி, தர்மபுரி, நாமக்கல், கரூர், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, திருச்சி, பெரம்பலூர், திருப்பத்தூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய 20 மாவட்டங்களில் நாளைக்கு தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 4ஆம் தேதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு நம்முடைய தமிழகத்தில். ஓகேங்களா? இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இருக்க மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் மழை பெய்யுதுன்னு சொல்லி அந்த மாவட்டத்தை பேரை கமெண்ட் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். ஏன்னா எந்தெந்த மாவட்டத்தில் கனமழைன்னு சொல்லி அப்போ தான் நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா? சேலம் மாவட்டத்தில் முக்கியமாக பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி நாமக்கல் மாவட்டம், கரூர், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி இது போன்ற பல மாவட்டத்தில் கனமழை இப்போ வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். தென்னிந்தியாவில் டிசம்பர் மாதத்தில் இயல்பை விட 131% பண்ண அதிகமாக மழை பொழியும் என்று பண்ண தகவல் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியா வானிலை ஆய்வு மையம் பண்ண அதிகாரப்பூர்வமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தா டெஃபினட்டாக போன வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 2ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி உங்களுக்கு மழை முடிஞ்சிச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4ஆம் தேதி ஆயிடுச்சு ஆல்ரெடி. இதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா மழை பெற சூடு பிடிக்க போகிறதா பார்த்தீங்கன்னா தகவல் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மிக கனமழை இருக்குது தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ. ஸ்கூல் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ ப்ரோ வரும்? கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் லீவ் வருவாங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். அப்புறம் சென்னை ஸ்டூடெண்ட்ஸும் ஹாப்பியாக இருப்பீங்க நினைக்கிறேன். சென்னையும் லீவ் வரப்போகுது. அண்ட் சேலம் மாவட்டத்துக்கும் வரப்போகுது, வாய்ப்புகள் வரப்போகுது, லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அதை தொடர்ந்து கரூர், நாமக்கல் சைடில் அப்புறம் என்ன உங்களுக்கு டெல்டா மாவட்டங்கள் உட்பட எல்லா மாவட்டத்திலும் உங்களுக்கு மழை இருக்குது. ஓகேங்களா? இப்போதைக்கு நான் இப்போயே சொல்லிடுற மாதிரி கன்ஃபார்ம் இப்போதைக்கு நமக்கு கிடைக்கப்பட்ட ஃப்ளாஷ் படி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு அன்னவி நியூஸ் கிடைச்சாச்சு. கடலூர், விழுப்புரம், சேலம், திருவண்ணாமலை மட்டும் இல்லை புதுச்சேரி இந்த 5 மாவட்டங்களில் நாளை தினம் உங்களுக்கு மேக்ஸிமம் 80% உங்களுக்கு லீவ் அனௌன்ஸ்மெண்ட் கன்ஃபார்ம். இதை எழுதி வச்சுக்கோங்க. இது இல்லாமல் எந்தெந்த மாவட்டம் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் சரி அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துல்லியமாக உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே? ஏன்னா சட்டு நேரத்தில் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போது வந்து அடுத்த செகண்ட் நம்ம அப்டேட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துக்க டைம் கூட உங்களுக்கு லீவ் அப்டேட் வரலாம் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் அந்த லீவ் அப்டேட்டை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? நானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லீவ் அனௌன்ஸ்மெண்ட்டில் வர பார்த்தீங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் அப்பப்போ அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ் தட்ஸ் இட் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகேங்களா? ஓகேப்பா வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த லீவ் அனௌன்ஸ்மெண்ட்டோட வீடியோ வந்து சந்திக்கிறேன். ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ் பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.